நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குறள் 5 அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள்: இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: இறைவனின் உண்மையான புகழை உணர்ந்து அதில் ஈடுபடுபவர்களை அறியாமையால் விளையும் இருவினைகளும் அணுகுவதில்லை. அந்த கோவிலில் அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. அன்னதானம் செய்தவர் தன் குடும்பத்தினருடன் சேர்ந்து எல்லோருக்கும் உணவை வழங்கி கொண்டிருந்தார். உணவை வாங்கிச் சென்று கொண்டிருந்த ஒருவர் ஏதோ வேண்டுதலாம் என்றார். அன்னதானம் செய்தவரின் வேண்டுதல் பலிக்க வேண்டுமே என்று பரிதாபப்பட்டு இவர் உணவை வாங்கி கொண்டு போவது போன்ற தொனி அவர் குரலில் ஒலித்தது. இன்னொரு நாள் அந்த கோவிலில் அதே போன்று வேறொரு அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அன்னதானம் செய்தவரை அங்கே காணோம். கோவில் அர்ச்சகரை சர்க்கரை பொங்கலையும் புளியோதரையையும் பிரசாதமாக வழங்கி கொண்டிருந்தார். பிரசாதத்தை வாங்கிச் சென்றவர் ஒருவர், யாரோட உபயம் இது என்று கேட்டதற்கு, அர்ச்சகர் யாரோ ஒரு புண்ணியவான் என்னிடம் பணம் கொடுத்து புளியோதரையும் சர்க்கரை பொங்கலும் செய்து சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி விட்டு போனார். நிறைய செய்து எல்லோருக்கும் நிறைய கொடுங்கள் என்றும் சொன்னார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்பதே எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பூஜைக்கு என்னை எதிர்பார்க்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அதன்படியே அவர் இன்று வரவில்லை என்றார். இந்த இரு அன்னதானங்களை பற்றி ஆன்மீக சொற்பொழிவார ஒருவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், தானே நேரில் அன்னதானம் செய்தவர் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்திருக்கிறார். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் செய்யப்பட்டது இது. இது போன்ற நல்வினைகள் நமக்கு குறுகிய பலனையே அளிக்கும். ஒருவருக்கு 1000 ரூபாய் கடனாக கொடுத்தால் அந்த பணம் உங்களுக்கு வட்டியுடன் திரும்ப கிடைக்கலாம். ஒருவேளை கடன் திரும்பி வராமல் போனால் கொடுத்த கடன் திரும்ப வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள், வருந்துவீர்கள். பலனை எதிர்பார்த்து நல்வினைகளை செய்பவர்களும் தாங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டால் இத்தனை நல்ல காரியங்கள் செய்தேனே, அவற்றுக்கு பலன் இல்லையா என்று புலம்புவார்கள். அன்னதானம் வாங்கிச் சென்றவர் கூட அன்னதானம் செய்தவரை சற்றே இலக்காரமாக நினைத்து ஏதோ வேண்டுதலாம் என்று பரிதாபப்பட்டோ எகத்தாளம் செய்தோ பேசினார் பாருங்கள். இரண்டாவது அன்னதானம் பலனை எதிர்பாராதது. ஒரு நாள் சிலருக்காவது ஒருவேளை உணவு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் விளைந்தது. இதற்காக அவர் பலன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. தான் யார் என்பதையும் காட்டிக்கொள்ளவில்லை. கோவில் பூஜையில் கலந்து கொண்டு புண்ணியத்தை அடைய வேண்டும் என்றோ, அன்னதானம் பெற்று செல்பவர்கள் தம் முகத்தை பார்த்து தன்னை வாழ்த்த வேண்டும் என்றோ அவர் எதிர்பார்க்கவில்லை. அர்ச்சகர் அவரை புண்ணியவான் என்கிறார். புண்ணியத்தை எதிர்பார்க்காதவருக்கு புண்ணியவான் என்ற பெயர் கிடைக்கிறது. புண்ணியத்தை எதிர்பார்த்து செயல்பட்டவருக்கு பச்சாதாபம்தான் கிடைத்தது. ஒருவர் தீவினைகளை செய்தால் பதிலுக்கு அவர் தீமைகளை அனுபவிக்க வேண்டும், நரகத்துக்கு போக வேண்டும் அல்லது மீண்டும் பிறவி எடுத்து வந்து கஷ்டப்பட வேண்டும். அதுபோல் புண்ணியங்களை எதிர்பார்த்து நற்காரியங்களை செய்தால் அதனால் புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் ஒரு விதத்தில் டிராவலர் செக் போல வேறொரு சந்தர்ப்பத்தில் அவை நமக்கு நன்மைகளாக மாறும். டிராவலர்ஸ் செக்கை மாற்றுவது போல நம் விருப்பப்படி விருப்பமான நேரத்தில் விருப்பமான விதத்தில் மாற்றிக்கொள்ள முடியாததுதான். ஆயினும் புண்ணியங்களுக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நட்பலன்கள் இந்த பிறவியிலேயே கிடைக்கலாம், அடுத்த பிறவியில் கிடைக்கலாம், அல்லது உல்லாச பயணம் போல் சில காலம் சொர்க்கத்தில் இன்ப வாழ்வு வாழும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் அதன் பிறகு மீண்டும் பிறவியுண்டு. ஆனால் பலனை எதிர்பாராமல் நன்மைகளை செய்பவர்கள் இறைவனுக்கு நெருக்கமாக ஆகிறார்கள். நிஷ்காமிய கர்மம் என்று கீதையில் பகவான் சொல்கிறார். அதாவது பலனை எதிர்பாராத செயல். இத்தகைய செயல்களை செய்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையே சொர்க்கமாகும். இப்பிறவி முடிந்ததும் அவர்களுக்கு மறுபிறவி இருக்காது. இறைவன் திருவடி நிலையிலேயே நிரந்தரமாக இருக்கும் பேறு கிட்டும். ஆனால் இப்பிறவியிலேயே இறைவனின் திருவடிகளை பற்றியவர்களால் தான் இதுபோன்று பற்றற்று செயல்பட முடியும்.